நாடாளுமன்ற படுதோல்விக்கு பின் கட்சி நிர்வாகிகளோடு அடுத்தடுத்த மீட்டிங்கை போட்ட எடப்பாடி பழனிசாமி அடுத்து கையில் எடுத்திருக்கும் அஸ்திரம் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை நியமனம் செய்து புது ரத்தம் பாய்ச்சி அதிகாரத்தை பரவலாக்கி அதே சூட்டில் ஆட்சியை பிடிக்க திட்டம் தீட்டி வருகிறாராம். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. தென் சென்னை, கன்னியாகுமரி, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, வேலூர், புதுச்சேரி ஆகிய 7 தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்த அதிமுக தலைநகர் சென்னையில் 3 தொகுதிகளிலும் தோல்வி. அதிலும் தென் சென்னையில் டெபாசிட்டே போகும் அளவுக்கு அதிமுகவின் எலெக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் எடப்பாடியை அதிர்ச்சியடைய செய்ததா. ஒருங்கிணைப்பாளராக பொதுச் செயலாளராக எடப்பாடி பொறுப்பேற்ற பின் நடைபெற்ற அனைத்து தேர்தலிலும் அதிமுக படு தோல்வியை சந்தித்ததற்கு என்ன காரணம் என்பதை பல கோணத்தில் கடந்த 1 மாதமாக கேட்டறிந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக வெற்றி பெற என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்கிற கேள்வி தொண்டர்கள் மத்தியில் மட்டுமல்ல, மூத்த நிர்வாகிகள் மனதிலும் கொழுந்து விட்டு எறிவதாகவே பேசப்படுகிறது. வரும் தேர்தலில் நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும். அதே நேரம் அதிமுக சிதறுண்டு கிடப்பதால் தான் திமுக மிக எளிதாக வெற்றி பெற்று வருகிறது. அதனால் முக்குளத்தோர் வாக்குகளை பெற கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் சசிகலாவை கட்சியில் சேர்க்க வேண்டும். ஒன்றிணைந்த அதிமுகவாக நாம் மாறினால் நம்முடைய கூட்டணி பலமும் அதிகரிக்கும். வரும் உள்ளாட்சி சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க முடியும் வாய்ப்பில்லை ராஜா என்று முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் கூறிய கருத்தை படாரென புறம் தள்ளிய எடப்பாடி எக்காரணத்தை கொண்டு மூவரையும் மீண்டும் கட்சியில் சேர்க்கும் வாய்ப்பே இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதே சமயம் இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்ட 4வரும் ஒன்றாக அமர்ந்து பேசினால் இப்பிரச்சனை சரியாகிவிடும் என்று கூறிய அதிமுக ஒருங்கிணைப்பாளர் குழு முதல் கட்டமாக 234 தொகுதிகளிலும் தொண்டர்களை ஒருங்கிணைக்க பொறுப்பாளர்களை நியமிக்க இருப்பதால் இதற்கான கூட்டம் வரும் 26ஆம் தேதி எழும்பூரில் நடைபெறும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பு குழு சார்பில் புகழேந்தி, ஜேசிடி பிரபாகர், கேசி பழனிசாமி உள்ளிட்டோர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினர். எடப்பாடி தன்னை இன்னும் ஜெயலலிதா என நினைத்துக் கொண்டு செயல்படுகிறார். ஜெயலலிதாவுக்கு இணையாக யாரையும் ஒப்பிட முடியாது. கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைத்துக் கொள்ள அதிமுக மூத்த தலைவர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட ஒரு சிலர் கட்டையாக இருக்கிறார்கள். இனியும் கட்சி தலைமை திருந்தவில்லை என்றால் இனி வரும் எந்த தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெற முடியாது. தொண்டர்களை சரியாக வழி நடத்த கட்சி பணி கொடுத்து திறமையாக வேலை வாங்க சரியான நபர்கள் நியமிக்கப்படுவதில்லை என்பதோடு மக்கள் செல்வாக்கு இல்லாத நபர்களிடத்தில் மீண்டும் அதிகாரம் சென்றால் கட்சியை எப்படி நடத்த முடியும், தேர்தலில் வெற்றி பெறதான் முடியுமா என காட்டமாகவே பேசினார் அதிமுக முன்னாள் நிர்வாகி ஒருவர். அதிமுகவின் ஆளுமைகளான புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி ஜெயலலிதாவும் அதிமுகவை கட்டுக்கோப்புடன் எஃகு கோட்டையாக நடத்தினார்கள். கண்விழித்து பார்க்கும் போது நாம் உயிரோடு இருக்கிறோமா என்பதை விட நாம் பதவியில் இருக்கிறோமா என்ற பயத்தில் டிவியையும் செய்தித்தாளையும் பார்த்து அப்பாடா என நிம்மதி பெருமூச்சு விட்டு அதிமுக நிர்வாகிகளே அதிகம். ஏனென்றால் யாருடைய பதவி எப்போது பறிபோகும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. இன்று அப்படியா நடக்கிறது? கோஷ்டி அரசியலும் ஜாதி சாயமும் பட்டவர்த்தனமாக வெளிப்படுகிறது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதற்கெல்லாம் விடியல் ஏற்பட்டாலே மீண்டும் அதிமுக பழைய நிலையை அடையும், கட்சியும் பலப்படும் என்கிறது எம்ஜிஆர் மாளிகை வட்டாரம். நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என எம்ஜிஆர் பாடியதற்கேற்ப தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும், ஏன் அவர்கள் உயர் பதவியில் இருந்தாலும் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். போர்க்களத்தில் வந்த பிறகு ஒப்பாரி எதற்கு என்பார்கள். அண்ணா திமுகவின் எதிரி திமுக என்கிற போது திமுக என்கிற எதிரியை வீழ்த்தும் நபர்தான் அதிமுகவுக்கு அவசியமே தவிர தன்னையும் தன் பதவியையும் காப்பாற்றிக் கொள்ளும் நபர்களை கண்டறிந்து களையெடுக்க வேண்டும் என்கிறார் பழைய ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்பு ஒருவர்.
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வருடத்திற்கு ஒருமுறை செயற்குழு கூட்டம் கூட்டப்பட வேண்டும் என்கிறது தேர்தல் ஆணைய விதி. அதன் அடிப்படையில் நேரடியாக செயற்குழு கூட்டத்தை 16ஆம் தேதி எம்ஜிஆர் மாளிகையில் எடப்பாடி கூட்டி எந்த சூழ்நிலையிலும் ஓபிஎஸ் தினகரன் இணைப்பு பற்றியோ அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பது பற்றியோ பேச்சை எடுக்க கூடாது என செய்திருக்கிறாராம் எடப்பாடி. ஆனால் கட்சி வலிமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் தொண்டர்கள் எடப்பாடியின் இந்த அட்வைஸ்களை ஏற்பார்களா என்பது தெரியவில்லை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, நிறுத்துற அவனை. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் நடமாட்டம், இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது, விலைவாசி உயர்வு, மின் கட்டண உயர்வு உள்ளிட்ட பல பிரச்சனைகளை மையமாக வைத்து கட்சியில் அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும், இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பளிக்க வேண்டும், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போதே பணியை துவக்க வேண்டும், எங்கெல்லாம் அதிமுக வீக்காக உள்ளதோ அதனை சரி செய்ய கட்சி பணியை தீவிரப்படுத்த வேண்டும், மக்களை வீடுதோறும் சந்தித்து அதிமுக அரசின் சாதனைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தை மாதந்தோறும் நடத்த வேண்டும் என பல்வேறு முக்கிய முடிவுகளும் அறிவிப்புகளும் எடுக்கப்பட உள்ளதாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற வகையில் கூடுதலாக மாவட்ட செயலாளர்களை அதிரடியாக நியமிக்க இருக்கிறார் எடப்பாடி என அதிமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. அந்த வகையில் கட்சியை பலப்படுத்த விருப்பு வெறுப்பு இன்றி புனரமைப்பும் களையெடுப்பையும் நடுநிலையோடு எடப்பாடி பழனிசாமி செய்தார் என்றால் அதிமுக மீண்டும் எஃகு கோட்டையாக மாறும் என்பதே நிதர்சனம்.